மதுரைக்கு அருகில் உள்ள பழமுதிர்சோலை முருகனின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடாகும். இது இயற்கை எழில் கொஞ்சம் சோலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பழமையான தலம். ஔவையாருக்கு முருகன் ஞானப்பழம் தந்து சோதித்த கதையோடு தொடர்புடைய இக்கோயில் ஞானம் மற்றும் கல்வியின் இருப்பிடமாக விளங்குகிறது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார். பழமுதிர்சோலை தல வரலாறு. 1. பெயர் காரணம்: பழம் கூட்டல் உதிர் கூட்டல் சோலை சமன் பழமுதிர்சோலை. அதாவது முதிர்ந்த பழங்கள் உதிரும் சோலை தோட்டம் என்று பொருள்படும் டிக்ஷனரி. 2. ஔவையாருக்கு ஞானம் அளித்த கதை. ஒருமுறை மூதாட்டி ஔவையாருக்கு தான் அனைத்தையும் அறிந்தவர் என்ற அகந்தை ஏற்பட்டது. இதை உணர்ந்த முருகப்பெருமான் நாவல் மரத்தின் மேல் சிறுவனாக அமர்ந்து ஔவையாரை பார்த்து, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று விடுகதை கேட்டார். ஔவையார் குழப்பமடைந்து சுடாத பழம் என்று கூறினார். முருகன் மரத்தை அசைக்க பழங்கள் கீழே விழுந்தன. ஔவையார் அதில் ஒட்டியிருந்த மண்ணை ஊத்தினார். அப்போது சிறுவன், பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். சிறுவனின் புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்த ஔவையார் அகந்தை நீங்கி முருகனிடம் ஞானம் பெற்றார். 3. அறுபடை வீடு. இது பழனி, திருச்செந்தூர் போன்ற தலங்களைப் போலவே முருகனின் 6வது வீடாக கருதப்படுகிறது. இங்கு நாவல் மரம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மற்றும் 4. சிறப்பம்சம். இக்கோயில் மதுரையில் உள்ள அரகர் கோயிலுக்கு மிக அருகில் குன்றின் மேல் அமைந்துள்ளது. இங்கு முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார்.